أشهد أن لا إله إلا الله. توكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த வார ஜும்மா உரையில உங்களுடைய கவனத்திற்கு நாம கொண்டு வரக்கூடிய முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம வீடுகள்ல இருக்கக்கூடிய வாலிப பையன்மார்கள், அதே மாதிரி நம்ம வீடுகள்ல இருக்கக்கூடிய வாலிப பெண்கள், இந்த இரண்டு பேர்களுக்கும் அல்லாவும் அல்லாஹுடைய ரசூலும் சொன்ன வசியத்துகள் என்ன? இந்த இரண்டு பேர்களுக்கும் அல்லாவும் அல்லாஹுடைய தூதரும் சொன்ன கட்டாயமான உபதேசங்கள் என்ன என்கிற தலைப்புல சில செய்திகளை நினைவுபடுத்திக் கொள்வதற்காக நாம் எல்லோரும் அல்லாஹுடைய வீட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அதாவது நம்ம வீடுகள்ல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய மாணவர்கள், அதே மாதிரி பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய மாணவிகள், இவங்க பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நம்மிடத்துல அதிகமான நேரங்களை செலவழிக்கிறாங்களா அல்லது பள்ளிக்கூடங்கள்ல அதிகமான நேரங்களை செலவழிக்கிறாங்களா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பள்ளிக்கூடத்துல தான் அதிகமான நேரங்களை செலவழிக்கிறாங்க. காலையில 5 மணிக்கு வீட்டு வாசல்ல பள்ளிக்கூடத்தினுடைய வாகனம் நிக்குது. அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல நம்ம பிள்ளைங்க வாகனத்துல ஏறி உட்கார்றாங்க. மாஷா அல்லா, அல்லாஹ் இருக்க எல்லா புகழும். அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல பள்ளிக்கூடத்துல போய் இறங்குறாங்க. இறங்கினோம்னா திரும்ப அதே வாகனத்துல நம்ம பிள்ளைங்க எப்போ பள்ளிக்கூடத்துல இருந்து வீட்டுக்கு வராங்க அப்படின்னு கேட்டோம்னா, அதே மாதிரி 5 மணி, அதே மாதிரி 6 மணிக்கு என்ன செய்யறாங்க, பள்ளிக்கூட வாகனத்துல ஏறி வீட்டுல இறங்குறாங்க. இறங்கினோம்னா டியூஷன்ல படிக்கக்கூடிய பிள்ளைங்களும் இருக்கிறாங்க, வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு பாடம் படிக்கக்கூடிய பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. டியூஷன்ல படிக்கக்கூடிய பிள்ளைங்க 6 மணிக்கு 7 மணிக்கு டியூஷனுக்கு போறாங்க. போனோம்னா டியூஷன் எத்தனை மணிக்கு விடுவாங்க? நைட்டு ஒரு 9 மணிக்கு விடுவாங்க. வீட்டுக்கு வராங்க, ஏதோ கிடைக்கிறத சாப்பிட்றாங்க, அந்த ஆக்குல தூங்குறாங்க, மறுநாள் காலையில எழுந்திருக்கிறாங்க. இதே போக்குவரத்து நடந்துகிட்டே இருக்குது. மிஷின் வாழ்க்கைன்னு சொல்றாங்க பாருங்க, அதுதான் இந்த வாழ்க்கை. இன்னைக்கு ஒரு புள்ளி விவரம் சொல்லிக்கிறது, பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய எல்கேஜி பிள்ளைங்கள்ல இருந்து கல்லூரியில படிக்கக்கூடிய வாலிப பையன்மார்கள் வரைக்கும் ஒரு வகையான மன அழுத்தத்துல என்ன செய்யறாங்க, பிள்ளைங்க உள்ளாக்கப்படுகிறார்கள். ஒரு புள்ளி விவரத்தின் பிரகாரம் நம்ம சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு கேட்டோம்னா, எல்கேஜி படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு டியூஷன் தேவையா? யூகேஜி படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு டியூஷன் தேவையா? 1ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைங்க டியூஷனுக்கு 6 மணிக்கு போயிட்டு நைட்டு 9 மணிக்கு வரணுமா? அப்ப பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய மாணவர்கள், பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய மாணவிகள், இவங்க எல்லோருக்குமே ஒரு வகையான மன அழுத்தம் என்ன செய்கிறது, உண்டாகுகிறது. எனவே தான் நீங்க பாருங்க, வீட்டுல இருக்கக்கூடிய 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன்
அவங்க உம்மா வாப்பா ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னோம்னா உடனே டென்ஷன் ஆகுறான். அட நம்ம காலை சுத்தி வரக்கூடிய நம்ம பிள்ளைங்க, நாம சொன்னோம்னா அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய நம்ம பிள்ளைங்க, 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பிள்ளைங்கள்ட்ட பெற்றோர்கள் ஒரு காரியத்தை சொன்ன படான்னு கோபப்படுறான், எதுக்கு படான்னு எதிர்த்து பேசுறான். அதை பெற்றோர்கள் யாருமே சிந்திக்கிறது கிடையாது. அட என் பிள்ளைங்க 7ஆம் கிளாஸ் வரைக்கும் 6ஆம் கிளாஸ் வரைக்கும் எனக்கு கட்டுப்பட்டு இருந்தா, இந்த 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு வருகிற பொழுது என் சொல்லுக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பேசுற மாதிரிங்க. ஏன்? ஒரு வகையான மன அழுத்தம், ஒரு வகையான டார்ச்சர். பள்ளிக்கூடங்கள் பொதுவா ஒரு விஷயத்தை விளங்கிக்கிடுங்க. கல்வி என்பது இன்னைக்கு வியாபாரமாக ஆகிவிட்டது. கல்வி என்பது இன்னைக்கு எப்படி ஆகிவிட்டது? வியாபார சந்தையாக மாறிவிட்டது. நம்ம பிள்ளைங்க அந்த வியாபாரத்துல தூதர்களாக என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. நம்ம பிள்ளைங்களை எப்படியாவது அழுத்தம் கொடுத்து பள்ளிக்கூடத்துல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க வைக்கணும். அவன் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டோம்னா அவனுடைய போட்டோவை ஃபிளக்ஸ் அடிச்சு ஒவ்வொரு ஜங்ஷன்ல வைக்கணும். 2024 2025ஆம் ஆண்டுல மாவட்டத்திலேயே என் பள்ளிக்கூடம் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். இந்த பெயர் எடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி யாரை ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள்? நம்ம செல்வங்கள் இருக்கிறாங்க பாருங்க, நாம ஈண்டெடுத்த பெற்ற பிள்ளைங்க இருக்கிறாங்க பாருங்க, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் இருக்கிறாங்க பாருங்க. இவங்க எஜுகேஷன் என்கிற அந்த முறையில வியாபார தூதர்களாக என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அப்ப எதுக்கு நாம சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம பிள்ளைங்க நம்ம கூட நேரத்தை அதிகமாக செலவழிப்பதை விட பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடிய கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களோடு என்ன செய்யறாங்க, அதிகமான நேரத்தை செலவழிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய நண்பர்களோடு அதிகமான நேரத்தை செலவழிக்கிறாங்க. எனவே பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நம்மளால அந்த பிள்ளைங்களுக்கு சில உபதேசங்களை செய்ய முடியல. காலையிலேயே கிச்சன்ல போய் நிக்கிறோம், விடிய 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 கிச்சன்ல தான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். மாஷா அல்லாஹ், நம்ம வீடுகள்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு அல்லாஹ் கிருபை காட்டட்டும். அழுக்காக்கின பாத்திரத்தையே திரும்ப திரும்ப அவங்க அழுக்காக்கிக்கிட்டே இருப்பாங்க. பிள்ளைங்களுக்கு பணிவிடை செய்யணும், கணவன்மார்களுக்கு பணிவிடை செய்யணும், உற்றார் உறவினர்கள் கூட்டு குடும்பமாக இருந்தோம்னா அவங்களுக்கு பணிவிடை செய்யணும். அப்ப எதுக்கு நாம சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டோம்னா, பள்ளிக்கூடத்துல நம்ம பிள்ளைங்க படிக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல அந்த பிள்ளைங்களுக்கு மார்க்க விஷயத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு பெற்றோர்களுக்கு நேரம் இல்லை. அப்ப பள்ளிக்கூடங்கள் விடுமுறை விடப்பட்ட இந்த விடுமுறை நாட்கள் இருக்குது பாருங்க, இந்த நாட்கள்ல நம்ம பிள்ளைங்களை நாம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த நாட்கள்ல நம்ம பிள்ளைங்களை உட்கார வச்சு, எப்பா அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் உனக்கு செய்த வசியத்து என்ன, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் உனக்கு செய்த உபதேசம் என்ன, உனக்கு ஃபியூச்சர்னு சொல்லி போட்டு ஒண்ணு இருக்குது. உன்னுடைய வருங்காலம் உனக்கு நல்லா இருக்க வேண்டும் என்றால், உன்னுடைய வருங்காலத்துல மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையோடு நீ இருக்க வேண்டும் என்றால், அந்த பிள்ளைங்களுக்கு இந்த பருவத்துல நாம சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயமான செய்திகளை சொல்லி கொடுத்துதான் ஆகணும். அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி நாம சொல்லிக் கொடுக்கிறோமோ சொல்லிக் கொடுக்கலையோ, கட்டாயமா சொல்லிக் கொடுக்கணும். அல்லாஹ்விற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி, மறுமைக்காக வேண்டி நம்ம பிள்ளைங்களுக்கு உபதேசம் செய்யணும். அதே சமயத்துல பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய பின் வாழ்க்கை இருக்குது பாருங்க, அதை நினைத்தாவது அந்த பிள்ளைங்களுக்கு உபதேசம் செய்யணும். இன்னைக்கு மாஷா அல்லாஹ் பெற்றோர்கள் நாம எல்லோரும் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறோம். நம்ம பிள்ளைங்களை நாம அரவணைத்துக் கொள்கிறோம். நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டிய உணவு அதுல நம்ம கவனமாட்டு இருக்கிறோம். நம்ம பிள்ளைங்களுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய ஆடைகள் அதுல நம்ம கவனமாட்டு இருக்கிறோம். நம்ம பிள்ளைங்களுக்கு என்னென்ன தேவைகள் ஏற்படுகிறதோ அந்த தேவைகளை நிவர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய நிலையில நாம இருக்கிறோம். நம்ம பிள்ளைங்கள் நம்மளை அண்டி இருக்கிறார்கள், நம்ம பிள்ளைங்களுக்கு நாம செய்கிறோம். பின்னாடி ஒரு காலம் வரும். என்ன காலம்? நமக்கும் வயோதிகம் வரும் பாருங்க. நாம நம்மளுடைய பிள்ளைங்களுடைய நிழல ஒதுங்குவோம் பாருங்க. நாம நம்ம பிள்ளைங்களை அண்டி வாழ்வோம் பாருங்க. அந்த காலகட்டத்துல பெற்றோர்களாக இருக்கக்கூடிய எனக்கு நீ என்ன பணிவிடை செய்யணும், நீ என்ன எப்படி பராமரிக்கணும், நீ என் கூட எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அள்ளி திங்கக்கூடிய காலமாக இருந்தாலும் சரி, கோரி குடிக்கக்கூடிய காலமாக இருந்தாலும் சரி, நான் வயோதிக பெற்றோர்களாட்டு இருக்கிறேன், உன் அம்மாட்ட நீ இப்படி நடந்துக்க, உன் வாப்பா என்கிட்ட இப்படி நடந்து. இதுக்காக வேண்டியாவது இந்த பள்ளிக்கூட ஓய்வு நாட்கள் விடுமுறை நாட்கள் இருக்குது பாருங்க, இதுல
பிள்ளைங்களுக்கு கட்டாயமாட்டு சில உபதேசங்களை சொல்லி கொடுக்க வேண்டும். இந்த ஏஜ்ல சொல்லி கொடுத்தா தான் அந்த பிள்ளைங்க உள் வாங்குவாங்க. இந்த பள்ளிக்கூட படிப்பு படிக்கக்கூடிய நேரத்துல நாம கொடுக்கக்கூடிய அந்த உபதேசம் தான் அந்த பிள்ளைங்களுக்கு பயனளிக்கும். நாளைக்கு சம்பாத்தியம் பண்ணும் பொழுது, கை நிறைய பொருளாதாரத்தை திரட்டும் பொழுது நீங்க உட்கார்ந்து பேசுவதற்கு நேரம் இருக்காது. கல்லூரி படிப்பு படிக்கும் பொழுது உங்க பிள்ளைங்கள்ட்ட பேசுவதற்கு நேரம் இருக்காது. ஆகையினால பள்ளிக்கூட விடுமுறை நாட்கள் என்ன இருக்குது பாருங்க, இந்த நாட்களை அசால்ட்டா கழிச்சு போடாதீங்க. அந்த பிள்ளைங்க விளையாட போறேன்னு சொல்லி போட்டு காலையில பேட்டு மட்டையை தூக்கிட்டு போவாங்க, விடாதீங்க. ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த பிள்ளைங்களை உட்கார வச்சு உங்க அருமைகளை பற்றி சொல்லி கொடுங்க, அல்லாஹ் ரசூலை பற்றி சொல்லி கொடுங்க, ரத்த உறவுகளை பற்றி சொல்லி கொடுங்க, கஷ்ட நஷ்டங்களை பற்றி சொல்லி கொடுங்க. இன்னைக்குள்ள பிள்ளைங்களுக்கு இழப்புகளையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் எதிர்கொள்ள தெரிய மாட்டேங்குது. நாமெல்லாம் சின்ன பையங்களாட்டு இருக்கும் பொழுது ஏழ்மையை எதிர்கொண்டோம். நாமெல்லாம் சின்ன பிள்ளைங்களாட்டு இருக்கும் பொழுது கஷ்ட நஷ்டங்கள் அது ஒரு ஓரமாட்டு இருக்கட்டும். எதை எதிர்கொண்டோம்? ஏழ்மையை எதிர்கொண்டோம். சில வீடுகள்ல அள்ளி சாப்பிடுவதற்கு பொருளாதார வசதி இருக்காது, உணவு இருக்காது. ஏழ்மையை எதிர்கொண்டு நாம வாழ்ந்து இருக்கிறோம். ஏழ்மைகளை பற்றி பிள்ளைங்கள்ட்ட அடிக்கடி உபதேசம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். சரிங்களா? அந்த அடிப்படையில முதலாக அல்லாஹுடைய அமானிதமாக இருக்கக்கூடிய, அல்லாஹுடைய அன்பளிப்பாக இருக்கக்கூடிய, அல்லாஹுடைய அருட்கொடையாக இருக்கக்கூடிய பிள்ளைங்களை பெற்றிருக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு திருமறை குர்ஆன்ல ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டி அந்த வசனத்தை கொண்டு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். பிள்ளைங்க யாருமா? பிள்ளைங்க என்பவர்கள் யாரு? ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அமானிதம். கேட்காமலேயே அந்த ரப்பு தந்திருக்கிறான். எந்த ரப்பு? படைத்த ரப்புல் ஆலமீன் நாம குழந்தை செல்வத்தை அல்லாஹ்விடத்துல கேட்காமலேயே, சில பேர்களுக்கு அல்லாஹ் மன்றாட வைத்திருக்கிறான், அதுக்குள்ளால நாம போகல. சில பேர்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுவான்? திருமண வாழ்க்கையில அடி எடுத்து வச்ச உடனே மறு வருடமே அந்த பிள்ளை செல்வத்தை அல்லாஹ் கொடுத்துருவான். சில தம்பதிகளுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுவான்? 2 வருடம் 4 வருடம், அது அல்லாஹ்வுடைய நாட்டத்துல உள்ளது. ஆனாலும் நாம கேட்காமலேயே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் பாருங்க. அந்த அருட்கொடைகளை பெற்றிருக்கக்கூடிய நாமோ பெற்றோர்கள், நமக்கு அல்லாஹ் என்ன பண்றான்? ஒரு வசனத்தை சொல்லி காண்பித்து அந்த வசனத்தின் மூலமாக பெற்றோர்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்கிறான்? அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறான். இந்த வசனத்தை பெற்றோர்கள் உள்வாங்கலன்னு வச்சுக்கிடுங்களேன், பிள்ளைங்களை ஏனோ தானோ என்று விட்டு விடுவார்கள். இன்னைக்கு இந்த இஸ்லாமிய உம்மத்துல தனமா கஞ்சா கடத்தல இருந்து எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. முஸ்லீம்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய அல்லாக்கல்ல எதுக்கு கஞ்சா போட்டணும் பிடிபடுகிறது? எதற்கு காவல்துறையில முஸ்லீம் பெயரால நோட்டீஸ் போர்டுல அன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தினச்செய்திகள் பத்திரிகையினுடைய ஸ்டில்ல கட் பண்ணி எதுக்கு ஒட்டி வச்சிருக்கிறான்? போய் படிச்சு பாருங்க. நம்ம பையன் அவனுடைய பேரு 4 பேர் அதுக்குள்ளால இருக்குது. ஏன் இருக்குது? அந்த அமானிதத்தை நாம பெற்றிருக்கக்கூடிய நாமோ அந்த அமானிதத்துடைய விஷயத்துல ஒழுங்காக நடந்து கொள்ளவில்லை. எனவேதான் பெற்றோர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்தின் மூலமாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறார். அது என்ன வசனம்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா வகூது அன்னாசு வல் ஹிஜாரத்து அலைஹா மலாயிகத்துன் கிலாலுன் ஷிதாதுன் லா யஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃபஅலூன மா யுமரூன். இந்த வசனத்தை உள்வாங்கிக்கிடுங்க. இந்த வசனத்தை அல்லாஹ் யாருக்கு சொல்லுகிறான்? குடும்ப தலைவர்கள் சொல்லி போட்டு யாரெல்லாம் இருக்கிறார்களோ, குடும்ப தலைவின்னு சொல்லி போட்டு யாரெல்லாம் இருக்கிறார்களோ, குடும்பத்துல இருக்கக்கூடிய உப்பா உம்மம்மா இப்படி முதிர்ந்த மக்கள் இருக்கிறாங்க பாருங்க, இவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லல. இந்த வசனத்துல நம்ம வீடுகள்ல இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு அல்லாஹ் மெசேஜ் கொடுக்கல. நம்ம வீடுகள்ல இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு அல்லாஹ் மெசேஜ் கொடுக்கிறான். சமூகத்தினுடைய முன்னோடிகளாக இருக்கக்கூடிய உப்பாமார்கள் உம்மம்மாமார்களுக்கு அல்லாஹ் மெசேஜ கொடுக்கிறான். என்ன மெசேஜ கொடுக்கிறான்? அந்த மெசேஜை கொடுப்பதற்கு முன்னாடி எப்படி கூப்பிடுகிறான் அந்த அழைப்பாளன்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, என்னைய நம்பிக்கை கொண்டீங்களா இல்லையா? நான் உங்களுடைய ரப்புன்னு சொல்லி போட்டு ஏற்றுக்கொண்டீர்களா இல்லையா? ஏற்றுக்கொள்ளவும் தானே நோன்பு வச்சீங்க, ஏற்றுக்கொள்ளவும் தானே 5 நேர தொழுகையில சரியான முறையில தொழுதுகிட்டு இருக்கிறீங்க, ஏற்றுக்கொள்ளவும் தானே மற்ற என்னுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறீங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு. அப்ப இந்த விஷயத்துல கட்டுப்படுங்கன்னு நல்லா சொல்றாமா.
அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? மற்ற விஷயங்கள்ல என்னுடைய கட்டளைக்கு கட்டுப்படுறீங்க தானே, இன்னா சொல்ல போறான்னு அல்லாஹு, அதுலயா நீங்க கட்டுப்பட மாட்டேங்கிறீங்க அல்லாஹ் கேட்கிறான். எப்படி சொல்லுகிறான்? யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே. அப்ப என்ன அர்த்தம்? பின்னுக்கு வரக்கூடிய செய்தியை கவனிச்சு, ஈமான் கொண்ட பெற்றோர்களே, ஈமான் கொண்ட குடும்பத்துல இருக்கக்கூடிய முதியோர்களே, யா ஐயுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும். அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பாருங்க. கூ அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களை நீங்க என்ன செய்துக்கிடுங்க? ஃபர்ஸ்ட் பாதுகாத்துக்கிடுங்க. வ அஹ்லீக்கும், அதற்கு அடுத்து உங்களை பாதுகாக்கிறீங்க தானே, உங்களை பாதுகாத்ததற்கு பிறகு வ அஹ்லீக்கும், உங்களுடைய குடும்பத்தார்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களை ஃபர்ஸ்ட் பாதுகாத்துக்கிடுங்க. உங்களை நீங்க பாதுகாத்ததற்கு பிறகு அடுத்து யாரை பாதுகாக்கணும்? உங்களுடைய குடும்பத்தார்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். குடும்பம் சொன்னோம்னா அதுக்குள்ளால யாரெல்லாம் வருவாங்க? குடும்ப தலைவன் உள்ள யார் வருவாங்க? மனைவி வருவாங்க. குடும்பம் சொன்னோம்னா மனைவிக்கு அடுத்து யார் வருவாங்க? நாம பெற்றெடுத்த பிள்ளைங்க வருவாங்க. குடும்பம் சொன்னோம்னா நம்முடைய பெற்றோர்கள் வராங்க. அப்ப ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க பாதுகாத்துக்கிடுங்க. அதற்கு அடுத்தபடியாக உங்க மனைவிமார்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பெற்றெடுத்த அல்லாஹ் தந்த அந்த அறுக்குடைகள் பிள்ளைங்க இருக்கிறாங்களே, அந்த பிள்ளைங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எதுல இருந்து பாதுகாக்கணும்? ஒரு கொஸ்டின் மார்க் தொங்கிக்கிட்டு இருக்குது. பாதுகாத்துக்கிடுங்கன்னா ஒரு கொஸ்டின் இருக்குது தானே. இறைவா, எதுல இருந்துப்பா பாதுகாக்கணும்? நானே என்னையும் என் பிள்ளைங்களையும் நாரன், நரக நெருப்புல இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த நெருப்பு இல்லமா நாம மூட்டுறோம் பாருங்க, இந்த நெருப்பை பத்தி அல்லாஹ் பேசல. நாம மூட்டக்கூடிய நெருப்புலேயே ஆக கடுமையான சூடு உடைய நெருப்பு என்ன? இந்த ரயில் வண்டி இருக்குது பாருங்க, ட்ரெயின் இருக்குது பாருங்க, அந்த ட்ரெயினுக்கு வீல் தயாரிக்கிறான் பாருங்க. அந்த வீலை உருவாக்குவதற்காண்டி பெரிய பெரிய இரும்பு கேக்குகளை அடிச்சு வீல் வடிவத்துக்கு கொண்டு வரான் பாருங்க. கடுமையான நெருப்பு. சேஃப்டி ட்ரெஸ் போடாம அந்த நெருப்புக்கு பக்கத்துல நெருங்கவே முடியாது. விலை கூடுன கார் வாங்குறோம், அந்த காருக்கு பவுடர் கோட்டிங் கொடுக்குறோம் பாருங்க, அதை கொண்டு போய் நெருப்புல கொண்டு போய் வைக்கிறோம் பாருங்க, ஹீட்ல கொண்டு போய் வைக்கிறோம் பாருங்க. சேஃப்டி ட்ரெஸ் இல்லாம உள்ள நுழைய முடியாது. அப்ப நாம மூட்டக்கூடிய நெருப்பே இவ்வளவு கடுமையாட்டு இருக்குதுன்னா அல்லாஹ் சொல்லுகிறான், நரக நெருப்புல இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக்கிடுங்க. நரக நெருப்புல இருந்து உங்க குடும்பத்தை நீங்க பாதுகாத்துக்கிடுங்க சொல்லிட்டானா. வகூது ஹன்னாசு, அந்த நரக நெருப்பை அல்லாஹ் எப்படி மூட்டுகிறான் அதையும் சொல்லித்தாரா பாருங்க. நரகத்துல இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக்கிடுங்க. அந்த நரகத்துல இருந்து அல்லாஹ் உங்களை ஏன் பாதுகாக்க சொல்லணும் அப்படின்னு கேட்டோம்னா, அந்த நரகம் எப்படி மூட்டப்படுகிறது? எப்படி மூட்டப்படுகிறது? வகூது ஹன்னாசு, அந்த நரக நெருப்பை பெருக்க செய்வதற்காக வேண்டி, அந்த நரக நெருப்பை மூட்டுவதற்காக வேண்டி மனிதர்கள் இருக்கிறாங்க பாருங்க. இந்த மனிதர்களை நாம் கட்டையாக போடுகிறோம். நரக நெருப்பு இருக்குது இல்லையாமா, நம்ம உம்மம்மார்கள்லாம் வீட்டுல சோறு ஆக்கும் பொழுது குச்சிகளை என்ன செய்றாங்க? குச்சிகளை அடுப்புல சொறி. இன்னைக்கு கேஸ் அடுப்பு மாஷால்லா வசதியாட்டு நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். கேஸ் குப்பில இருக்கக்கூடிய கேஸ் டியூப் வழியாக அப்படியே பர்னால்ல பத்திக்கிட்டு எரியுது. ஆனா அன்னைக்கு அப்படி கிடையாது. உட்கார்ந்து ஊதணும் நெருப்பு நாமே மூட்டுவதற்கு உம்மி எடுத்து போடுவோம், குச்சிகளை எடுத்து போடுவோம், பேப்பரை எடுத்து போடுவோம். மஞ்சள் கலர்ல எரியும். அல்லாஹ் என்ன தெரியுமா பண்ற? நரக நெருப்பை மூட்டுவதற்காக வேண்டி, பெருக்க செய்வதற்காக வேண்டி மனிதர்களை எடுத்து போடுகிறான். எந்த மனிதர்கள்? அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள், அல்லாஹ்வினுடைய சட்ட திட்டங்களை துணிந்து மீறியவர்கள், அல்லாஹ் அனுமதித்தவைகளை செய்யாமல் இருந்தவர்கள், அல்லாஹு அனுமதிக்காததை செய்தவர்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒரு பார்டர் ஒண்ணு வச்சிருக்கிறாங்க, ஒரு கோடு ஒண்ணு போட்டு வச்சிருக்கிறாங்க. அடியார்களே, இதுக்கு பக்கத்துல வாராதீங்க, இதை தாண்ட நினைக்காதீங்க. இப்படி சொன்னதற்கு பிறகு தாண்டினாங்க பாருங்க. யுதுஹில்ஹு நாரன், இவங்களை நரகத்துக்கு நாம கொண்டு வருவோம். அப்ப நரக நெருப்பை அல்லாஹ் மூட்டுகிறான். எப்படி மூட்டுகிறான்? மனித உடம்புகளை போட்டு மூட்டுறாமா. மனித உடம்பு. பிவிசி பைப் இருக்குது பாருங்க, இந்த பிவிசி பைப்ல தீய வையுங்க, தீ பிடிக்கவே செய்யாது.
தீ பிடிக்கவே செய்யாது. தீய வச்சு நீங்க மூட்டுன்னு மூட்டுங்க, தீ அவ்வளவு சீக்கிரமா பிடிக்காது. பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கிடுங்க, தீய அணைக்கவே முடியாது. இதுதான் சப்ஜெக்ட். இதே மாதிரிதான் மனித உடம்பு இருக்குது பாருங்க, தீய வையுங்க, மனித உடம்பு அவ்வளவு சீக்கிரமாட்டு தீ பிடிக்காது. அதே சமயத்துல மனித உடம்புல தீ பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கிடுங்களேன், உள்ள இருக்கக்கூடிய கொழுப்புகள் உருக 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 தீ என்ன செய்யும், கூடிக்கிட்டே இருக்கும். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்ல அப்படின்னு கேட்டோம்னா, நரகத்தை நாம் மூட்டுகிறோம். எப்படி மூட்டுகிறோம்? வகூது ஹன்னாசு, மனிதர்களை போட்டு நாம் மூட்டுகிறோம். யோசனை பண்ணி பாருங்க. அறிவார்ந்த மக்கள் அந்த ஸ்டில் அப்படியே கண் முன்னாடி கொண்டு வாங்க. நெருப்புங்க, மனுஷனை தூக்கி போட்டு மூட்டுறது எப்படி இருக்கும்? மனுஷனை போட்டாச்சா? வல்ஹிஜாரத்து, கற்களை தூக்கி அல்லாஹ் போட்டு என்ன செய்கிறான், மூட்டுகிறான். கற்களை போட்டு மூட்டுகிறான். இன்னைக்கு அடுப்பு வந்தாச்சு. என்ன அடுப்பு வந்தாச்சு? கொஞ்சம் காணு விறக வச்சா போதும், அந்த விறகு தீ பிடிச்சோம்னா அந்த அடுப்புக்குள்ளால இருக்கக்கூடிய சுற்றுப்புற செங்கல் திக்கா வைக்கிறான். திக்கா இந்த கடையில அதாவது சிக்கனை கிரில்லுன்னு சொல்லி போட்டு வாங்குறோம். அதே மாதிரி சிக்கனை சுட்டு தாரான் பாருங்க. அந்த சூடு எப்படி வருது சிக்கனுக்கு? அந்த அடுப்புக்குள்ளால இருக்கக்கூடிய சைடு கல் இருக்குது பாருங்க, அந்த கல்லு சூட உள் வாங்கிருச்சுன்னு வச்சுக்கிடுங்க, அடுத்து சூட கக்கி 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 என்ன செய்யும், சிக்கனை வேக வைக்கும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்ல அப்படின்னு கேட்டோம்னா, நரகத்துல மனுஷனை தூக்கி போடுறோமா, கூட எதுவெல்லாம் கடவுளாக வணங்கப்பட்டதோ அந்த கற்களை தூக்கி அல்லாஹ் தூக்கி போடுவான். கடவுளாக இந்த உலகத்துல கற்களை தானே வணங்கிக்கிட்டு இருந்தீங்க. நிக்க விட்டு வணங்கினீங்க, படுக்க வச்சு வணங்கினீங்க, உட்கார வச்சு வணங்கினீங்க. எல்லா கருங்கல் எப்படி இருக்கும்? கருங்கல் சூடு கவிச்சின்னு வச்சுக்கிடுங்க, அந்த கருங்கலை கையால பிடிச்சு தூக்க முடியுமா? முடியாது. அப்ப நரக நெருப்புல கல்ல தூக்கி போட்டு இணைச்சோம், நரகத்தை நாம மூட்டுவோம். இந்த நரகத்துல இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக்கிடுங்க, உங்க புள்ள குட்டிகளை நீங்க பாதுகாத்துக்கிடுங்க. சரியா? அலைகா மலாயிகத்துன் கிலாலுன் ஷிதாதுன், நாம மூட்டக்கூடிய அந்த நரகம் இருக்குத, அந்த நரகத்திற்கு மேலால அலைகா மலாயிகத்துன், வானவர்கள் இருப்பார்கள். கிலாலுன் ஷிதாதுன், அந்த வானவர்கள் கடுமையாக இருப்பார்கள், சினம் கொண்டு இருப்பார்கள். யாரை பார்த்து? அந்த நரகவாதிகளை பார்த்து, நரகத்திலிருந்து வரக்கூடிய ஒப்பாரிகளை பார்த்து, நரகத்திலிருந்து வரக்கூடிய கூச்சல் குழப்பங்களை பார்த்து, கிலாலுன் ஷிதாதுன், கடுமையாக சினம் கொண்டு இருப்பார்கள், கோபமாக இருப்பார்கள். லா யஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன், அந்த வானவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன கட்டளை இடுகிறானோ அந்த கட்டளையை செய்து முடிப்பார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு விட்ட கட்டளைக்கு அவர்கள் மாறி செய்யவே மாட்டார்கள் என்பதாக திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன? குடும்ப தலைவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்துல உன்னையே நீ பாதுகாத்துக்க, உன் பொண்டாட்டி பிள்ளைங்களை பாதுகாத்துக்க, இந்த நரகத்திலிருந்து பாதுகாத்துக்க என்பதாக சொல்லி முதல் செய்தியாக பெற்றோர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறான். இந்த எச்சரிக்கையை உள்வாங்கிய பெற்றோர்கள் பிள்ளைங்கள்ட்ட கவனம் இல்லாம இருப்பாங்களா? இந்த எச்சரிக்கையை உள்வாங்கிய பெற்றோர்கள் பிள்ளைங்களுக்கு என்னென்ன ஏஜ்ல என்னென்ன செய்திகளை சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ அதை சொல்லிக் கொடுக்காம இருப்பாங்களா? கட்டாயமாட்டு சொல்லிக் கொடுக்கணும். மாஷா அல்லாஹ், மே மாசம் முழுவதும் பிள்ளைங்க நம்ம கொடுத்தாம இருக்க போறாங்க. அந்த பிள்ளைங்களை நம்மளைத்தான் சுத்தி வர போறாங்க. காலை டிஃபன் பண்ண போறாங்க, நம்ம கூட உட்கார்ந்து தான் பண்ண போறாங்க. பிள்ளைங்களை தனியா சாப்பிட வைக்காதீங்க. பிள்ளைங்களுக்கு காலை டிஃபனை நீங்க கொடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட பள்ளிக்கூட நாட்கள்ல அந்த பிள்ளைங்க தனியா சாப்பிட்டு பழக்கப்பட்டுட்டாங்க. மதிய சாப்பாடு தனியா சாப்பிட்டு போட்டு பழக்கப்பட்டுட்டாங்க. எந்த பெற்றோர்களாவது பிள்ளைங்கள்ட்ட கேட்டு இருக்கிறீங்களா? எப்ப உன் நண்பன்கிட்ட இருந்து நீ சாப்பாடு வாங்கி சாப்பிட்டிய, இறைச்சி ஐட்டம் ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டியா, ஹராம் ஹலால் பாத்தியா? கேட்டு இருக்கிறோமா? எல்லாத்தையும் அசால்ட்டு விட்டுட்டோம். எல்லா விஷயத்திலையும் பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல பிள்ளைங்களை அசால்ட்டாக விட்டுட்டோம். இன்னும் 20 நாட்கள் இருக்கிறது. இந்த பிள்ளைங்களை பக்கத்துல உட்கார வச்சு சாப்பிடும் பொழுது ஒரு செய்தியை சொல்லிக் கொடுங்க, மதியம் உணவருந்தும் பொழுது ஒரு செய்தியை சொல்லிக் கொடுங்க, இரவு டிஃபன் பண்ணும் பொழுது ஒரு செய்தியை சொல்லிக் கொடுங்க, காலை டிஃபனு உங்களை பத்தி சொல்லிக் கொடுங்க. இல்லை உன்னை உருவாக்குவதற்கு நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன்டா, உன் அப்ப நானும் மூட தூக்கி இருக்கேன்டா, உன் அப்ப நானு வெயிலையும் மழையிலையும் கலந்திருக்கேன்டா, உன் ஆத்தா உன்னைய சிரமப்பட்டு பெற்றிருக்கா, உன்னுடைய தாயி சுமக்கும் பொழுது உன்னைய சுமக்கும் பொழுது சிரமப்பட்டு இருக்கிறார், உன்னை பெற்று சொல்லிக் கொடுக்க கூடாதா? பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லக்கூடிய
பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கடமையா இல்லையா? இது எதுக்குங்க நம்ம பிள்ளை நம்மளை எழுத்து பேசுற? ஒரு தாயினுடைய அருமை தெரியாம ஒரு பிள்ளை பேசுறான், பெற்றெடுத்த தகப்பனுடைய அருமை தெரியாம ஒரு பிள்ளை எழுத்து பேசுறான்னு காரணம் நாம தான். ஒரு தகப்பன் படக்கூடிய கஷ்டம், ஒரு தாயி படக்கூடிய, தாயி என்பவள் பிள்ளைக்காக வேண்டியும் புருஷனுக்காக வேண்டியும் கஷ்டப்படுகிறான். தகப்பன் என்பவன் ஒட்டுமொத்த குடும்பத்துக்காக வேண்டி கஷ்டப்படுகிறான். கஷ்ட நஷ்டங்களோ நம்ம கஷ்ட நஷ்டங்களை அட நம்ம சின்ன பிள்ளையாட்டி இருக்கும்போது செருப்பு போட்டு நடந்திருக்கிறோமே, இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷூ, சாக்ஸ், அது ஒரு கலரு, இது ஒரு கலரு, அது ஒரு செப்பலு, இது அல்லாஹ் பொருளாதாரத்துல நம்ம பிள்ளைங்களை தன்னிறைவு பெற்ற மக்களாக ஆக்கி வைத்திருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள்லயும் நம்ம பிள்ளைங்களை பொருளாதாரத்துல உயர்ந்த நிலையில அல்லாஹ் வைக்கட்டும். அந்த பிள்ளைங்களுடைய நல்ல நம்ம ஒதுங்க இருக்கிறோம். பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறோமா? பட்ட கஷ்ட நஷ்டங்களை சொல்லி கொடுத்திருக்கிறோமா? இல்ல. மதியம் உணவருந்த பொழுது அல்லாஹ்வை பற்றி சொல்லிக் கொடுங்க, அல்லாஹுடைய ரசூலை பற்றி சொல்லிக் கொடுங்க. இரவு உணவருந்த பொழுது அல்லாஹுடைய ரசூலு மறுமை நாளை பற்றி என்ன எச்சரிக்கை செய்திருக்கிறாங்களோ அதை பற்றி சொல்லிக் கொடுங்க. அப்ப பெற்றோர்களுக்கு இந்த வசனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு செய்தியை சொல்லி தந்துட்டானா, அல்லாஹுடைய ரசூல் சொன்ன ஒரு செய்திய அந்த பிள்ளைங்களுக்கு, பிள்ளைங்க இருக்கிறாங்க இல்லையாமா, நம்ம பச்சை மரம் இருக்குது பாருங்க, ஒரு பச்சை மரம், அந்த பச்சை மரத்துல ஆணி அடிங்க, டப்புன்னு போட்டு அடிங்க. அடிச்சு 10 வருஷத்துக்கு பின்னாடி 12 வருஷத்துக்கு பின்னாடி அந்த ஆணியை உருவி எடுக்க பார்க்கலாம், உருவவே முடியாது. அந்த ஆணியை உடைக்கத்தான் முடியுமே தவிர அந்த ஆணியை உருவி எடுக்க முடியாது. பச்சை மரத்துல அடிச்ச ஆணி மாதிரி 4ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய, 5ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய, 2ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பிள்ளைய உட்கார வச்சு அவனுக்கு சொல்ல வேண்டிய மெசேஜ்களை சொல்லி கொடுங்க. பச்சை மரத்துல அடிச்ச ஆணி மாதிரி அப்படியே உள்ளத்துல இறங்கிக்கிட்டே இருக்கிறோம். நாம பிள்ளைங்களை எப்படித்தமா வளர்த்து வச்சிருக்கிறோம்? நம்மளுடைய வளர்ப்பு நான் சிம்பிளா சொல்லிடுறேன், உங்களுக்கு புரியுறமா நான் சொல்றேன். பையன் வாப்பாவை கூப்பிடுவான், வாப்பா வாங்க போங்க, வாப்பா அம்மா உங்களை கூப்பிடுறாங்க. அந்த வார்த்தை எப்படி? வாங்க போங்க, உங்களை அம்மா கூப்பிடுறாங்க. அம்மாவை எப்படி தெரியுமா கூடுவோம் பையன்? அம்மா வா, அம்மா போ, அம்மா நீ, அம்மா. வாப்பாவை கூப்பிடும் பொழுது கண்ணியமான வார்த்தை, பன்மை. அம்மாவை கூப்பிடும் பொழுது ஒருமையான வார்த்தை, மதிப்பில்லாத வார்த்தை. அம்மாவை கூப்பிடும் பொழுது வாங்க போங்கன்னு சொல்லி கொடுத்திருக்கிறோமா? உன்னை சுமந்தவள், உன்னை பெற்றெடுத்தவள், உன்னை பாதுகாத்தவள், உனக்காக வேண்டி தூக்கத்தை இழந்தவள், உனக்காக வேண்டி வயிற்றுக்குள்ளால இருக்கும் பொழுது புரண்டு படுக்கக்கூடிய சூழ்நிலை வழிகிற பொழுது எழுந்து உட்கார்ந்து புரண்டு படுத்தாங்க. நீ வயிற்றுல இருக்கிற. அம்மாவை கூப்பிடும் பொழுது பிள்ளைங்க நம்ம வீட்டுக்குள்ளால அந்த பேச்சுவார்த்தை எப்படி நடக்குது? அம்மாவை கூப்பிடும் பொழுது அம்மா வா, பேரு மட்டும்தான் சொல்லல. ஆனா அம்மாட்ட எப்படி பேசுற நம்ம பையங்க, நம்ம பிள்ளைங்க? வா போ இரு, அம்மா வாப்பா உன்னைய கூப்பிடுறா. அம்மா வாப்பாவை கூப்பிடுறாங்க, வாப்பா உங்களை அம்மா கூப்பிடுறாங்க. வாப்பா அம்மாவை கூப்பிடும் பொழுது அம்மா உன்னைய வாப்பா இருக்கக்கூடாது. பெற்றோர்களுக்கு நீங்கள் பேருபகாரம் செய்யுங்கள் என்று நாம் உங்களுக்கு வசியத்து பண்ணிருக்கிறோம், உபதேசம் பண்ணல. அல்லாஹ் சொல்லுகிறான், பெற்றோர்களுக்கு பேருபகாரம் செய்யுங்கள் என்று வசியத்து பண்ணிருக்கிறோம் உங்களுக்கு நாம் என்பதாக திருமறை குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். அப்ப அடிப்படை உபதேசமே நாம ஒழுங்கா சொல்லி கொடுக்கலன்னா அந்த பிள்ளைங்களை நாம எப்படி பாதுகாக்க முடியும்? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு 4 விஷயங்களை சொல்றாங்கம்மா. அந்த 4 விஷயங்களை உங்க பிள்ளைங்களுக்கு கட்டாயமாட்டு திரும்ப 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 ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க. ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க. அடிக்கத்தான் அம்மி நகரும். அடிக்கத்தான் என்ன செய்யும்? அம்மி நகரும். திரும்ப 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 உபதேசம் செய்தால்தான் அந்த உபதேசம் உள்ளத்துல பதியும், ஆழமாக பதியும், எப்பொழுதும் மறக்கவே மாட்டான். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன அந்த 4 உபதேசங்களை பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த உபதேசத்தை எப்படி ஆரம்பிக்கிறாங்க? லா தஸூலு கதம அப்தின் யௌமல் கியாமா. நாளைக்கு மறுமையை நாம நம்பிக்கை கொண்டோமா இல்லையா? பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாமோ மறுமை வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டோமா இல்லையா? மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வீட்டுல இன்னும் இவ்வளவு கூட்டமாட்டு நீங்க இருக்கிறீங்க.
மறுமை வாழ்க்கையை நம்பிக்கை கொண்டிருக்கிறோமா இல்லையா? மறுமை வாழ்க்கையை மனமாற நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், மனமாற ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். சரியா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மறுமை வாழ்க்கையை பற்றி தான் உபதேசம் பண்றாங்க. எப்படி பண்றாங்க பாருங்க. லா தஸூலு கதமா அப்தின் யௌமல் கியாமா. நாளைக்கு படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு முன்னாடி ஒரு அடியான் நிற்கும் பொழுது 4 விஷயங்களை பற்றி அந்த அடியான் இடத்துல அல்லாஹ் கேள்வி கேட்பான். அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஆதத்தினுடைய பிள்ளைங்க பாதம் நகராது, அப்படி நிற்கும். யோசனை பண்ணி பாருங்க. அதிகாரம் கொடுக்கப்பட்ட காவல்துறை அதிகாரிக்கு முன்னாடி நாம எப்படி நிக்கிறோம்? பணிஞ்சு எப்படி நிக்கிறோம்? சொல்லுங்க சார் அப்படிங்கிறோம். பாஸ்போர்ட் என்கொயரி சார் அப்படிங்கிறோம். ஒரு ஸ்டேஷன்ல மலத்தை சுமக்கக்கூடியவன், ஜலத்தை சுமக்கக்கூடியவன், நம்மளை மாதிரி சாப்பிடக்கூடியவன், நம்மளை மாதிரி தெருல நடக்கக்கூடியவன், அதிகாரம் கொடுக்கப்பட்டதின் காரணத்தினால இப்படி பம்முகிறோம், இப்படி பணிகிறோம். அந்த பாஸ்போர்ட் கையில கிடைக்குமாடான்னு சொல்லி போட்டு இப்படியும் என்ன செய்யறோம்? பணிஞ்சு குனிஞ்சு நிக்கிறோம். மாலிக் யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி. அந்த அதிபதி ஒவ்வொரு அடியார்களையும் விசாரிக்கும் பொழுது தனக்கு முன்னாடி இப்படி நிப்பாட்டி வச்சிருக்கிறான். நிப்பாட்டி வச்சுக்கிட்டு 4 விஷயத்தை 4 கேள்வி கேட்க இருக்கிறார். அந்த 4 கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஆதத்துடைய பிள்ளைங்க யாருடைய பாதமும் அந்த இடத்துல இருந்து நகராது ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. சொல்லிட்டு அல்லாஹ் கேட்கக்கூடிய முதல் இந்த 4 கேள்வியை கேட்டதுமே அடுத்ததான் தொழுகை, அடுத்து நோன்பு, அடுத்து சக்காத்து, அடுத்து ஹஜ்ஜி, அடுத்து பொருளாதாரம், அடுத்து தான தர்மம், அடுத்து ரத்த உரிமை, அடுத்து அல்லாஹ்விற்கும் அடியானுக்கும் மத்தியில் உண்டான உரிமை, அது அடுத்து 10வது 15வது கொஸ்டின் போய்கிட்டே இருக்கும். இங்க முதல் 4 கொஸ்டினை பத்தி அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி தராங்க. அந்த முதல் 4 கொஸ்டின்ல முதல் கொஸ்டின் என்ன? எப்ப இங்க பேர் அல்லாஹ் கேட்கிறான், 80 ஆண்டு காலம் இந்த பூமியில நீ வாழ்ந்தப்ப, பிறந்ததுல இருந்து 80 ஆண்டு கற்பனை பண்ணி பாருங்க. நபிகள் நாயகத்திற்கு 63 தான். இந்த 63 தாண்டி 64, 65 எல்லாம் போனஸ் பாயிண்ட்ல போய்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் நம்ம மேல கிருபை காட்டி இருக்கிறான். அப்ப 80 ஆண்டுகள், 90 ஆண்டுகள், 75 ஆண்டுகள் நீங்க வாழ்ந்ததானப்பா? ஆமா. இந்த 75 ஆண்டுகளை நீ எதுல செலவழிச்ச சொல்லு. விட்டுட்டு போ. குழந்தை பருவம் 2 வயசை விட்டுரு. எல்கேஜி யூகேஜி அது ஒரு 5 வயசை விட்டுரு. ஒரு 10 வயசை விட்டுரு போடு. உனக்கு தொழுகை கடமைன்னு சொல்லி போட்டு ஏஜ் வந்துச்சு பாரு. 15 வயசுல இருந்து 85 வயசு வரைக்கும் எத்தனை ஆண்டுகளை நீ வாழ்ந்திருக்க. இப்படி வாழும் பொழுது உனக்கு நான் உணவளிப்பதில் ஏதாவது குறை வச்சேனா? உனக்கு நீர் ஆகாரங்கள் தருவதில் ஏதாவது குறை வச்சேனா? உன் உடம்புக்குள்ளால இருக்கக்கூடிய உள் உறுப்புகள் இயங்குறதுல ஏதாவது நான் குறை வச்சேனா? நானா எதுவுமே வைக்கல, நீனா கேடு உண்டாக்குன, அது வேற பிரச்சனை. நான் அஹ்ஸனுல் ஹாலிகீன், படைப்பாளர்களில் அழகாக படைக்கக்கூடியவன் நானு. என் படைப்புல எந்த குறையும் கிடையாது. நீ நாசமாக்கின, அது வேற பஞ்சாயத்து, அது 2வது பேசுவோம். இந்த இத்தனை ஆண்டு காலம் நீ வாழ்ந்திருக்கிற பாரு, இந்த வாழ்நாளை எதுல நீ செலவழிச்ச சொல்லு, பதில் சொல்லணும். அதற்கு அடுத்தபடியா அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, வாலிப பருவத்தை நான் உனக்கு தந்தேன் தானே. அப்படி 10 வயசுல இருந்து ஒரு 40 வயசு வரைக்கும், 45 வயசு வரைக்கும் அப்படி கட்டலாம். காலம் மாதிரி அப்படி தெரியல என்ன செய்யுது, பைக் எடுத்துக்கிட்டு போறான் பாருங்க நம்ம பிள்ளைங்க. சுபஹானல்லாஹி ஜல்ல வ அலா, நம்ம பிள்ளைங்களை பாதுகாக்கணும். அப்படி ஏறி உட்கார்ந்தோம்னா அப்படி இருக்கான், அப்படி இருக்கான், அப்படி இருந்து இப்படி எப்படிங்கிறான். அன்னைக்கு நான் பாக்குறேன் அந்த ஜங்ஷன்ல நம்ம பிள்ளைங்க 2 பிள்ளைங்களை போலீஸ் நிப்பாட்டி வச்சிருக்கிறான். சைலன்சர் இப்ப கலட்டு அப்படிங்கிறான், சைலன்சரை கலட்டு அப்படிங்கிற ஸ்க்ரூவோட நடந்துகிட்டு இருக்கிறான். அந்த சைலன்சர், எந்த சைலன்சரை பைக்ல ஃபிட் பண்ண கூடாதோ அந்த சைலன்சரை ஃபிட் பண்ணிக்கிட்டு இப்படி இப்படிங்க இந்த ரோட்ல ஓடுறான், ஓடுறான். வாலிப பருவத்தை நான் உனக்கு தந்ததானே, எதுல செலவழிச்ச சொல்லு, பதில சொல்லு. 2. 3வது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பொருளாதாரத்தை நீ எப்படி உண்டாக்குன அதையும் சொல்லு. உண்டாக்குன பொருளாதாரத்தை நீ எதுல செலவு பண்ணின அதையும் சொல்லு. மொத்தம் என்ன ஆகி போச்சு? 4 ஆகி போச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 4 விஷயங்களை சொல்லி தரும் பொழுது இதுல எதை குறிப்பிடுறாங்க? வாலிப பருவத்தை நீ எதுல செலவழிச்ச சொல்லு. அல்லாஹு வாலிப பருவத்தை பற்றி கேள்வி கேட்காமல், அந்த கேள்வியை கேட்டதற்கு பிறகு அதற்கு பதில் சொல்லாமல், வாலிப பருவம் 80 வயசுக்குள்ள வாலிப பருவம் வந்தாச்சு, 60 வயசுக்குள்ளால வாலிப பருவம் வந்தாச்சு,
இருந்தாலும் அந்த 60ல இருந்து 80ல இருந்து ஒரு 15 வயசுல இருந்து 45 வயசு வரைக்கும் அப்படி கலட்டி எடுக்கிறான். இதுல இருந்து இது வரைக்கும் என்ன செஞ்ச சொல்லி. அப்ப வாலிப பருவம் என்பது சாதாரண பருவம் கிடையாது. இதுல என்ன நாம செய்கிறோமோ அது நாளைக்கு மறுமையில அல்லாஹ்விடத்துல நிற்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு ஹதீஸ இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹு தஆலா பதிவு செய்றாங்க. நாளைக்கு மறுமையில சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு இமாமுன் ஆதிலுன் வ ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹி அஸ்ஸ வ ஜல்ல. நிலையிலே இல்லாத மறுமை நாளில் ஒரு 7 கூட்டத்தார்களுக்கு அல்லாஹு தன்னுடைய அரிசிக்கு கீழே விழக்கூடிய அரிசினுடைய நிழல் இருக்குது பாருங்க, அந்த நிழலுக்குள்ளால 7 கூட்டத்தார்களை அல்லாஹ் ஒதுங்க செய்கிறான். அதுல முதல் கூட்டத்தார் யாரு? இமாமுன் ஆதிலுன், நீதமாக நடக்கக்கூடிய குடும்ப தலைவர். நல்லா புரிஞ்சுக்கிடுங்கம்மா, நீதமாக நடக்கக்கூடிய குடும்ப தலைவர். 2 பிள்ளைங்க இருக்கிறாங்களா, நீதமாக நடப்பது. மனைவியா, நீதமாக பேசுவது, நீதமாக நடப்பது, நீதமாக நடக்கக்கூடிய குடும்ப தலைவர். அடுத்து 2வது சொல்றாங்க வஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹி அஸ்ஸ வ ஜல்ல. ஒரு வாலிபன், இந்த வாலிபன் தன்னுடைய வாலிப பருவத்தை அல்லாஹ்வை வணங்கக்கூடிய விஷயத்தில், அல்லாஹ்வை நினைத்து பார்க்கக்கூடிய விஷயத்தில், அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய விஷயத்தில் வாலிப பருவத்தை கழித்தானே, அந்த வாலிபன் அல்லாஹ்வுடைய அரிசியுடைய நிழல்ல ஒதுங்கி விடுகிறான் என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் இதை செய்றாங்க, சொல்லிட்டாராங்க. அப்ப அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் வாலிபர்களுக்கு என்று நிறைய செய்திகளை சொல்லி தந்திருக்கிறாங்க. இந்த செய்திகளை நாம் என்ன செய்யணும், பிள்ளைங்களுக்கு போதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம பிள்ளைங்களுடைய வருங்காலங்களை ஒளிமயமான வருங்காலமாக, சகல பாக்கியங்களையும் பெற்ற வருங்காலமாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக.